இவரை பாருங்க, அப்படியே இங்க பாருங்க. நான் கேட்குறேன், இதெல்லாம் அரசியல் முகமா? சொல்லுங்க மக்களே நீங்களே. கேப்டன் இருக்கிற வரைக்கும் நீங்க ஃப்ரேம்லயே இல்லை, சரிங்களா? பிரேமலதான்ற பேரு ஃப்ரேம்லயே இல்லை. கேப்டன் தான் டானா இருந்தாரு. பதவி வரி விஎஸ்பி எனக்கு இல்லை, நீங்க சொன்ன 10 ரூபாய்க்கு இல்லை, உங்களுக்கு தான் பதவி வரி. எந்த அளவுக்கு பதவி வரி, கட்சி வரினா ஃப்ரேம்ல நீங்க வரல, அதுக்காக கட்டின புருஷனையே முடிச்சுட்டு கட்சி நடத்த வந்திருக்கீங்கல்ல. இதுக்கு பேர் தான் பதவி வரி, கட்சி வரி, சரியா? ஆனா நீங்க எந்த கட்சி ஜெயிக்குதோ அங்க போய் கூட்டணிக்கு போகலாம், போய் ஒட்டிக்கலாம், வெயிட் பண்ணுவோம். அதாவது யார் ஜெயிக்கிற மாதிரி இருக்கோ அங்க போய் அப்படியே கொஞ்சம் தூபம் போட்டு அப்படியே ஒட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் துண்டு விரிச்சு வச்சுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? அது மாதிரி இல்ல. விஎஸ்பினா எங்க போனாலும் அங்க டானா தான் இருப்பார், ஓகேயா? அதாவது புலிக்கு வாளா இருக்கிறத விட பூனைக்கு தலையா இருப்பார், புரியுதமா? அதான் விஎஸ்பினா. அவர் எங்க இருந்தாலும் டான் தான். அவர் எந்த இடத்துக்கு போனாலும் மக்களோட செல்வாக்கு அவருக்கு இருக்கும். உங்களை மாதிரி எங்க போனாலும் சரி. இப்போ உங்களோட கட்சிக்கார நண்பர்கள்லாம் இருக்காங்களே, அவங்கெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க சொல்லுங்களேன். இப்போ நீங்க எங்க போனாலும் அப்படியே கூட்டிட்டு வர்றதுக்கு இதுக்கு பேர்லாம் என்ன? கொள்கை, கோட்பாடு அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல உங்களுக்கும்? புரியல உங்களோட கதை என்னன்ட்டு. அதாவது வெயிட் பண்ணுவாங்களாம், எந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி இருக்கு பார்ப்போம், கொஞ்சம் பல்ஸ் பார்த்துட்டு அந்த கட்சியில போய் கொஞ்சம் ஒட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், இதெல்லாம் அரசியல்ல இதெல்லாம் என்ன ஒரு பிழைப்பு சொல்லுங்களேன்? அரசியல்ல இதெல்லாம் என்ன பிழைப்பு அரசியல்ல? RSA பிளாஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் திமுகவினுடைய ஐடி விங் பெண்மணி, கரூர் மாவட்டத்தினுடைய அன்பு சகோதரி அனிதா அவர்கள் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அந்நியார் அவர்கள் மீது அற்ப விமர்சனங்களை அள்ளி தெளித்திருக்கிறார். அதற்கு பதில் விமர்சனத்தை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக, குறிப்பாக நாகர்கோவில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக இங்கே வைக்க வருகிறேன். அன்பு சகோதரி அவர்களே, எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களை குறித்து பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கீங்க. கொள்கை கிடையாது, கேப்டன் அவர்களை கிட்டத்தட்ட கொன்று விட்டதாகவே, அதாவது அரசியல் லாபத்திற்காக அரசியல் ஒரு பொறுப்பை ஏற்க வேண்டும், பதவி வரிக்காக அவரை முடித்து விட்டதாக எல்லாம் சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லை, கொள்கையே இல்லாதன்னு சொல்லியிருக்கீங்க. 4 பக்கமும் துண்டை விரித்து கொண்டு கூட்டணிக்காக அலைகின்ற தேமுதிக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னும் வன்மையான சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கீங்க. அதாவது முதல்ல நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கேப்டன் அவர்களை ஒரு குழந்தை போல பாதுகாத்தார். அப்போ எல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? நல்லது செய்யும்போது நீங்கள் எந்த ஒரு விடயமும் நீங்கள் கூறலையே. 2005 கேப்டன் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போதிலிருந்து அவர் இந்த பூவிலகில் தன்னுடைய உடலை விட்டு செல்லும் வரை கடுமையான விமர்சனங்களை வைத்த ஒரு இயக்கம் என்று சொன்னால் திமுக கழகம்தான். கேப்டன் அவர்கள் மீது இன்றைக்கு கேப்டன் அவர்கள் மீது அதீத பாசம் இருப்பது போல ஏன் இந்த வேஷம்? ஓட்டுக்காகவா? அப்படி நான் கேட்கலாம் இல்லையா? அது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்டிருக்கீங்க தேமுதிகவுக்கு கொள்கையே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிங்க. தேமுதிகவுக்கு கொள்கையே கிடையாதுன்னு ஒரு பக்கம் நீங்கள் இருக்கட்டும், உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? சமூக நீதினு பேசுகிறீங்கல்ல, சமூக நீதிக்கும் திமுக என்ன சம்பந்தம்? தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், சிறுபான்மையினர்னு உங்கள் இயக்கத்திலே பிரித்து வச்சுருக்கீங்களே மக்களை. இதுக்கு பேர் என்னது? இதுக்கு பேர் தான் சமூக நீதியா? தேமுதிகவினுடைய கொள்கை என்னது? இரத்தத்தால் அனைவரும் ஒரே இனம் ஒரே குலம் சொல்கிறோமா இல்லையா? அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சொல்கிறோமா இல்லையா? அதாவது உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், எல்லா திட்டமும் எல்லா மக்களுக்கும் சமமாக போகணும்னு சொல்லணும் இல்லையா? சமச்சீர் கல்வி கொடுப்பணும்னு சொல்லணும் இல்லையா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? அப்போ எங்கே போச்சு உங்களுடைய சமூக நீதி? ஒன்று. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்பதாக மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதி, எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னீங்க. இப்போது ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதி உள்ள பெண்களுக்கு எந்த அடிப்படையில் பெண்களை இழிவுபடுத்துறீங்க? நீங்கள் பெண்மையை போற்று விதமாக சொல்கிறீங்க, பெண்களெல்லாம் இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க. எங்களோட அண்ணன் செந்தில் பாலாஜிக்காக வேண்டி பேசணும்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? நீங்கள் ஒரு பெண்ணு, எங்களுடைய அன்பு தாய் அவர்களை நீங்கள் கடுமையான விமர்சனத்தை வச்சுருக்கீங்க.
பெண்ணாக இருக்கிறதுனால விடுறேன்னு எல்லாம் பேசிட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், கேப்டனுடைய துணைவியாராக இருக்கிறதுனால விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுற மாட்டீங்களா? எப்படியுமே நீங்கள் விமர்சனம் வைக்க தான் போகிறீங்க, கண்டிப்பாக வைக்க தான் போகிறீங்க. அதை எதிர்கொள்கிறதுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சரியான பாதையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கி திமுக பொறுத்தவரையில் நீங்கள் கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் தான் இருக்குது. அப்படிலாம் நீங்கள் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி ஏதோ ஒரு கர்ம வீரர் காமராஜர் அளவுக்கு நீங்கள் பில்டப் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆட்சி ரொம்ப மோசமான ஆட்சியாக தான் இன்றைக்கி போயிட்டுருக்குது. அப்படிங்கிறத நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல எங்களுடைய அந்நியார் அவர்களை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. கொள்கை கிடையாத கட்சின்னு சொன்னீங்களே, திமுக எந்த கொள்கை இருக்குது? எந்த கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருந்திருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நீர்த்து போன ஒரு கொள்கைன்னு சொன்னால் அது திமுக தான். ஒன்று பிஜேபி எதிர்க்கின்றது ஒரு அரசியல் நினைச்சு நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. பிஜேபி ஆர்எஸ்எஸ் இயக்கம், அதை நீங்கள் எப்படி வேணாலும் ஏற்றுட்டு போங்க. நான் இல்லை, நாங்கள் மட்டும் அதில் உடன்பட்டு இருக்கிறோமா? இல்லை, எங்களுக்கும் ஜாதி மதம் இனம் பேதம் கிடையாத ஒரு அரசியலை நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் சமூக நீதிக்கான உண்மையான போராளி நாங்கள் தான். நீங்கள் பேச முடியுமா? அதை நீங்கள் தேவைக்காக எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க. ஆனால் தேமுதிக எந்த இடத்துலையும் கொள்கையை சமரசம் செய்து கொள்ளாது. புரியுதா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு 10 ரூபா பாட்டில் செந்தில் பாலாஜிக்காக இவ்வளோ சொம்பு தூக்கிட்டு வரீங்களே ஐயா, என்ன சுதந்திர போராட்டத்திற்காக விடுதலைக்காக போராடி போனாங்களா? இல்லையே. மக்கள் கெடும் பாதையில் செல்லுகின்ற மதுவை அருதுகின்ற அந்த மதுவிலேயே ஊழல் செய்தவர் தானே உங்களுடைய செந்தில் பாலாஜி. அண்ணன் இதை பெரிய தியாக சுடர் போல் அவருக்கு முட்டு கொடுக்குறீங்க. அப்போது அண்ணன் வந்து எத்தனை இயக்கத்திலிருந்து எந்த மாதிரியான கொள்ளை அடித்தாருன்னு சொல்லி உங்கள் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விமர்சனங்களை பரப்புகையில் வச்சார திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது. உங்கள் கட்சிக்கு வந்தவன புனிதர் ஆகிட்டாரா? சரி, உங்கள் கட்சியில் வந்ததுக்கு பிறகு தானே அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிருக்காங்க. நீங்கள் ஒரு ஆளுங்கட்சி தானே, அப்போ தானே அரெஸ்ட் ஆகி போயிருக்கீங்க. சரி, இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்நியார் அவர்கள் கொலைகாரிங்கிற அளவில் நீங்கள் பேசியிருக்கீங்க இல்லையா? நான் என்ன கேட்குறேன், எங்கள் அந்நியார் அவர்கள் கேப்டனை கொன்று விட்டதாக நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஆட்சி அதிகாரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது. கேப்டன் மீது உங்களுக்கு ரொம்ப பற்று இருக்குது இல்லையா? எங்களுடைய அந்நியார் அவர்களை கைது பண்ணுங்கள், வழக்கு பதிவு செய்யுங்கம்மா. அதுக்கு பதிலாக ஏன் இப்படி அற்ப விமர்சனத்தை நீங்கள் அள்ளி தெளிக்கணும்? அதாவது திமுக ஐடிவிங்கிற பேரில் திரு தமிழா பாண்டியன், திரு மணி அவர்கள், திரு சர்மிளா அவர்கள், உங்களை போன்ற இன்னும் சில சிண்டு முடிகிறவர்கள்லாம் வந்தாலும் தேமுதிக என்றைக்கும் பயப்படாது. சரிங்களா? தேமுதிக அதெல்லாம் தாங்கி வந்த இயக்கம். அதுக்கு நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். உங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க நாங்களும் தயாராக தான் இருக்கிறோம். இன்னொன்று சொன்னீங்க, 4 பக்கம் துண்டை விரித்து கொண்டு இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? 2016 தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்காக பழம் நழுவி பாலில் விழ இருக்கிறது, காத்து கொண்டு இருக்கிறோன்னு சொன்னது யாரு? உங்களுடைய கலைஞர் அவர்கள் தானே. அப்போ நீங்கள் இதை பற்றி பேசலாமா? இப்பொழுதும் நீங்கள் தேமுதிக உங்கள் பக்கம் வருவதாக நாங்கள் வரும்போது பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்களே என்ன? உங்கள் முதலமைச்சர் அவர்கள் எங்களுடைய அந்நியார் அவர்கள் உடல்நலம் விசாரிப்பதற்காக சென்றதை வைத்து சொல்கிறீங்களா? அது அரசியல் மாண்பு. அதற்காக கூட்டணி வந்ததாக அர்த்தமா? எந்த தலைவர்களும் சந்தித்தால் கூட்டணி மட்டும்தான் உங்களுடைய கணக்கில் இருக்குதா? வேறு எந்த கோணத்திலையும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா? அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி கூட்டணிக்கு தேமுதிக இயங்கி கிடக்கிற இயக்கம் திமுக தான் நான் சொல்லுவேன். ஏன்னா காங்கிரஸ் உங்களை விட்டு இன்றைக்கி விஜய் பக்கம் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்களா? உங்களுக்கு தேமுதிக வரணுங்கிறதுக்காக வேண்டி பேசுகிறீங்களா? நாங்கள் எந்த இயக்கத்தோடு கூட்டணி வைத்தாலும் மக்கள் நலன் சார்ந்து தான் போயிருப்போமே தவிர உங்களை மாதிரி மக்கள் நலன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம். சரிங்களா? 5 ஆண்டு காலத்தில் என்ன சாதனை புரிஞ்சிங்க? பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, பல்வேறு வரி கட்டணம், டோல்கேட் பிரச்சனை, மின்சார கட்டணத்தில் இருந்து பால் விலையில் இருந்து எல்லாத்தையும் விலை உயர்த்தியாச்சு. என்ன சாதனை புரிஞ்சிருக்கீங்க? சரி, இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம்தான் முதன்மையான மாநிலம். எதில்? கடன் வாங்கிறதுல. ஒரு நாட்டினுடைய கடனை குறைத்து வைப்பு நிதி என்று வைக்கிறதோ அதுதான் நல்லாட்சியாக கருதப்படும். முதலமைச்சர் நம்முடைய கர்ம வீரர் காமராஜர் ஐயா அவர் அது போன்று செய்து கொண்டிருந்தார். உங்களால் செய்ய முடியுமா? அப்போ அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்குதா? இப்படி பன்முகத்தன்மையான தோல்விகளை நீங்கள் தாங்கிக்கிட்டு அந்த தோல்விகளை மறைப்பதற்காக யாரிடத்தில் விமர்சனம் நீங்கள் பார்க்கணும். செந்தில் பாலாஜிக்காக வேண்டி நீங்கள் முட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்கள் யோசிக்கணும் இல்லையா? எத்தனையோ இயக்கங்கள்ல இருந்து வந்த ஒருத்தருக்காக வேண்டி இவ்வளோ முட்டு கொடுக்குறீங்களே. சரி, இதுக்கு முன்னாடி கொடநாடு கொலை வழக்கு திமுக ஆட்சிக்கு வந்தால் விசாரணை செய்து சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். எடுத்தீங்களா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மரணத்தில் பல்வேறு சந்தேகங்கள் இருக்கிறது. அதற்காக
புதிய ஆணையமெல்லாம் அமைச்சாங்க இல்லையா, அதை நாங்கள் வந்தால் சரியாக இது பண்ணி அந்த மரணத்துக்கு சரியான தீர்ப்பு நாங்கள் வாங்கி கொடுப்போம். எதுக்காக? அதிமுக ஓட்டுகளை வாங்குவதுக்காக தானே பண்ணீங்க, சொன்னீங்க. இந்த வாங்கி கொடுத்துட்டீங்களா? இப்படி எதையுமே ஒரு துரிதமாக தொலைநோக்கு சிந்தனை இல்லாமல் தற்குறி அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறது உங்களுடைய வேலையா? இல்லை உங்கள் வேலையாக தானே கேட்டுக்கிறேன். அப்போது தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்களை குறித்து எந்தவித ஒரு அற்ப விமர்சனங்களையும் வைப்பதில் உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? இன்றைக்கும் கேப்டன் கோயிலில் அனைவருக்கும் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய அந்நியார் அவர்கள், எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்கள். அது மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்றைக்கி அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கு முதல்ல போய் ஆதரவு தெரிவித்ததாரு எங்களுடைய அந்நியார் அவர்கள் தான். இப்படி பல்வேறு போராட்டங்களுக்காக, மக்கள் போராட்டங்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய அந்நியார் அவர்கள் தான். அவர்களை குறித்து உங்களுக்கு விமர்சனம் செய்வதற்கு என்ன அருகதை இருக்குது? தேமுதிக உங்களுக்கு கிழிக்கிறேன்னு நினச்சிட்டிங்களா? முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்தாலும் கேட்டுகிட்டே இருப்பாங்களே, அப்படி அமைதியாக இருப்பீங்கன்னு நினச்சிங்களா? அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு தேமுதிக எப்போதும் தயாராக தான் இருக்குது. சரிங்களா? அதனால் உங்களை போன்றவர்களை இழிவானவர்களெல்லாம் பேசுகின்றதை பார்த்து தேமுதிக பயந்து விடாது. திருப்பி அடிக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த 2026 திமுக படுதோல்வி அடையுங்கிற நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் செஞ்சு வச்சுருக்க வேலை அதை மாதிரி. புரியுதா உங்களுக்கு? இன்னும் எத்தனை அமைச்சர்கள் மேலே ஊழல் பட்டியல் எல்லாம் மேலேருந்து போட்டுட்டு இருக்காங்கம்மா. அதில் முதல்ல நீங்கள் பாருங்கள், அதுக்கான வேலைகளை பாருங்கள், உங்களை நீங்கள் சமாளிக்கிறதுக்கான வேலைகள் பாருங்கள். சரிங்களா? அதுக்காக வேண்டி யாரை பேசுகிறோம், என்ன பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோன்னு தெரிந்துட்டு பேசணும். எப்படி வேணாலும் பேசலாமா? உங்களோட திமுக ஐடிவிங்கன்னா நாங்கள் பயந்து ஓடிடுவோமா? அதுக்கெல்லாம் பயந்ததெல்லாம் ஒரு காலம் இருக்குது. பயந்துன்னு சொல்ல மாட்டோம். அன்றைக்கு அரசியல் புரிதல் இல்லாமல் இருந்துச்சு. சரிங்களா? இன்றைக்கி அரசியல் புரிதலோடு தான் இன்றைக்கி தேமுதிக பலமான இயக்கமாக மாறிட்டு இருக்குது. ஒரு காலகட்டத்தில் கேப்டன் அவர்களை மறைத்து வைத்திருந்தீங்களே, அவருடைய புகழே வரக்கூடாதுன்னு சொன்னீங்களே. ஆனால் இன்றைக்கி புகழ் வந்திருக்குதே. எப்படி வந்துச்சு? அவர் செய்த நன்மையை உங்கள் வாயினாலே சொல்ல வச்சுட்டாரே. கேப்டனை எப்படியா ஒழித்து கட்டணும். இப்போ சொல்றீங்க இல்லையா, நிறைய கட்சிகளும் கூட சேர்ந்தா சொல்லிட்டு இருக்காங்க. கேப்டன் அவர்களை குறித்து அவதரப்பேக்க ஒரு நடிகன் கட்சி ஆரம்பித்தா அந்த கட்சி எப்படி வளர்ந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. எதிர்கட்சி வரைக்கும் நாங்கள் வந்தோமா? அது வளர விடாமல் நீங்கள் பல்வேறு விமர்சனங்கள் வச்சிங்களா? கேப்டனுடைய உடல் சூழ்நிலையும் பின்னடையை சந்திச்சுச்சா? இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு கேப்டன் பெற்ற புரிதல் கடைக்கோடி ஏழை தொண்டர்களுக்கும் ஏழை மக்களுக்கும் இருக்குதா இல்லையா? மாற்றுக் கட்சி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு கேப்டன் நல்ல மாமனிதர், அவர் ஆட்சிக்கு வந்திருந்தா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருப்பாரு சொல்கிறாங்களா இல்லையா? உங்கள் வாய்நிலை நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா? என் தாய்மானவர் திட்டம் உங்கள் முதல்வர் அறிவிச்சிட்டு இருக்காங்களே, ஏன் அறிவிக்கணும்? அது யாருடைய திட்டம்? எங்களுடைய கேப்டன் அவர்கள் கொடுத்த திட்டம். வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் அப்படின்னு சொன்ன அந்த திட்டம் அவர் தேர்தல் அறிக்கையில் இருக்கிறத பார்த்து இன்னைக்கு முதியவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் நலிவுற்ற அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீடு தேடி ரேஷன் பொருள் கொண்டு கொடுக்குறீங்களே, அது யாருடைய திட்டம்? எங்களுடைய கேப்டனை பார்த்து காப்பி அடிக்கிறீங்களா? அப்படி காப்பி அடித்து விட்டு நீங்கள் சொல்லலாமா? அதாவது நீங்கள் புரிந்துக்கணும், என்ன வேணாலும் பேசலாம், தேமுதிகக்காரன் சும்மா இருப்பான் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. தயவு கூர்ந்து நாங்களும் தக்க பதிலடி கொடுப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பெண்மைக்கு ஒரு உதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்காங்க எங்களுடைய அந்நியார் அவர்கள். அவர்களை குறித்து இழிவாக பேசுகிறீங்களா? நீங்களும் ஒரு பெண் தானே. ஒரு பெண்மை ஒரு தைரியமாக தன்னம்பிக்கையோடு ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்து இன்னைக்கு கழகத்தை கட்டமைச்சு இந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்தால் அது உங்களுக்கு எங்கே தரிக்குது, எங்கே வலிக்குதுன்னு கேட்குறேன். அது உங்களை தாங்கிக் கொள்ள முடியலன்னு சொன்னால் நீங்கள் செய்த ஊழல்களை சரிப்படுத்துங்க. நீங்கள் எதையெல்லாம் இந்த மக்களுக்கு செய்ய தவறினீர்களோ அதை செய்வதற்கான வழியில் பாருங்கள். இல்லை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இதை மாதிரி திட்டங்களை கொடுப்போம், மக்களை மீண்டும் ஒரு முறை ஏமாத்துங்க, தவறில்லை. ஆனால் தேமுதிகவை குறித்து பேசுவதற்கோ இது பண்ணுறதுக்கோ உங்களுக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. இனி ஒரு வாட்டி நீங்கள் பேசினீங்கன்னா பன்முகை தன்மை தாக்குதல் நீங்கள் சந்திக்க நேரிடும். சரிங்களா? எங்களுக்கும் பேச தெரியும், எங்களுக்கும் பதிலடி கொடுக்க தெரியும். சரிங்களா? அதனால் இதோடு நீங்கள் நிறுத்திக்கணும். அப்படி இல்லைன்னா பொது மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் ஏன் சொல்லணும்னா கேப்டன் அவர்களை கொண்டு விட்டார் சொன்னீங்க. ஆளுங்கட்சி தானே நீங்கள். உங்களுக்கு தைரியம் இருக்கிற திராணி இருந்தால் உங்களுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வைத்து, உங்களுடைய அரசாட்சியை வைத்து, உங்களுடைய காவல்துறை அதிகாரிகளை வைத்து எங்களுடைய அந்நியார்களை கைது பண்ணுங்க. நாங்கள் தான் அந்நியார் தான் கேப்டனை கொன்னாங்கன்னு சொன்னீங்களே, கைது பண்ணுங்க. அதுக்கான ஆதாரத்தை திரட்டி நீங்கள் வழக்கு பதிவு செய்யுங்க. சரிங்களா? அதுக்கு பதில தேவையில்லாத பேசினீங்கன்னா தேமுதிக தொண்டன் ஒவ்வொருவரும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் அன்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.